பிறர் துன்பப்பட்டால் உதவுங்கள், பிறர் கண்ணீரை துடையுங்கள், துன்பப்படுகிறவர்களுக்கு உங்கள் ஆதரவு கரங்களை கொடுங்கள். சாதியின் பேரால சண்டை போடுறது கல்லூரியிலேயா? ரொம்ப வருத்தமாக இருக்கு. தம்பிகளை ரொம்ப பிரியமாக நேசிக்கிறேன், பஸ்ஸில் போகும்போதா சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறது. லட்சக்கணக்கான மாணவர்களில் ஒரு 50-100 பேர் தானே இதை செய்கிறாங்க. அது பத்திரிகையில் வரும்போது லட்சோபலட்சம் மாணவர்கள் இருக்காங்களே, மொத்தமாக இதில் ஈடுபடுறது அதிகபட்சம் 100 பேர் இருப்பாங்க. நான் படிக்கிறப்ப என் ரூம்மேட் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. நான் பியூசியில், அப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸு, அப்புறம் பிரசிடென்சியில் எம்ஏ, அப்புறம் லா காலேஜ், ஒன்றும் தெரியாது. அநாகரிகம்னு நினைப்போம். சாதி மதம் தெரியாது. ஆகவே இந்த நாட்டின், தமிழகத்தின் எதிர்காலத்தை மீட்டெடுக்கக்கூடியவர்களாக, தமிழ் இன விடியலை, தமிழ் ஈழ விடுதலையை மீட்டெடுக்கக்கூடியவர்கள், தரணியிலே தமிழர்கள் ஒரு உயர்ந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் நிலை காட்டக்கூடிய நம்முடைய சொத்துக்களாகிய அந்த கருவூலங்களை காக்கின்றவர்களாக நீங்கள் திகழ வேண்டும். பத்திரமா ஊருக்கு போய் சேருங்க. இன்னும் பரீட்சையில் படித்து நல்லா மார்க் வாங்கி வெற்றி பெறுங்க. தோத்தா கவலைப்படாதீங்க. இதை சொல்றதுக்கு வைகோவை தவிர வேற யாருக்கும் தகுதி கிடையாது. ஏன்னா எனக்கு தோல்வியே கிடையாது. தோக்கிறது நினைக்கிற ஃபைட்டர் இல்லை நான். எனக்கு என்ன தோல்வி? அப்படி நினைச்சிட்டு போ.